நடுவில் பேசுகிறதுக்கு காரணம் நடுவர்னு அவர் சொன்னார். இது கேட்க அருமையாக இருக்குது. இது ஒரு பெரிய அரங்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோடு உட்காந்து பேசினா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஒரு செய்தி சொல்கிறப்ப அந்தாதி மாதிரி இன்னொன்று தொடங்குது. அது ரொம்ப நினைவூட்டிக்கிட்டே இருக்குது. ஐயா தலைவர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய கவிதைகளில் மேடையில் எப்படி எடுத்து சொல்கிறான் அப்படின்னா, ஒரு முறை அவருடைய கவிதை ரொம்ப அழகாக சொன்னார். நான் அந்த ஸ்லேடைன்னா என்னங்கிறதுக்கு அவருடைய கவிதையை சொல்லுவேன். குடும்ப கட்டுப்பாடு விழாவுக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்களா, ஐயா சொன்னாரா, நான் அங்கே வந்து பேசி என்ன செய்ய போகிறேன், 2 வரி எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி கவிதை எழுதி கொடுத்தாரான். அந்த 2 வரியை ஸ்லேடைக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஸ்லேடைன்னா என்னென்னா, ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒரு சொல்லு 2 பொருள் தரும், அவ்வளோதான். அதை தான் நம்ம ஸ்லேடைன்னு சொல்லுவோம். அதை எப்படி பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னா, இப்போ இதை சாதாரணமாக சொல்கிறதா நாங்கள் சொல்கிறதா எப்படி சொல்லுவோம். ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு பாட்டை சொல்லி இதை பாடுனா நல்லா இருக்கும்னாரு. ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், உங்களுக்கு பாட தெரியுமான்னு கேட்டால் அது சாதாரண கேள்வி. அவன் எப்படி கேட்டான்னா, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணுமியா அப்படின்ட்டு இருக்கான். நான் உங்களை பாடையில் பார்க்கணுமியா அப்படின்னா, இன்னொருத்தர் எந்திரிச்சு எப்போ பார்க்கலாமியான்னு கேட்டான். அவர் என்ன வாரமாக போகிறாரு. இதனால் அந்த சொல்கிறதுக்கு பாருங்க, அந்த ஒரு சொல்ல 2 பொருளாக தருது. ஐயா எழுதின கவிதையில் எப்படி இருக்கும்னா, குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள். குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது, இது இந்த காலம். அவ்வளோதான். அந்த குடும்ப கட்டுப்பாடுக்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்கூல் வாத்தியார்களை அனுப்பி விட்டுருவாங்க. ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படின்னு சொல்லி, இந்த ஈச் ஒன் டீச் ஒன்னுங்கிறதுலாம் மாறி போய் அப்படி ஆயிரும். அந்த காலத்தில் அது பெரிய கொடுமையாக இருக்கும். பாவம், அவரை கண்டாலே ஓடுவாங்க எல்லாரும். ஒரு கவிதை சொல்கிறப்ப அந்த இன்னொரு கவிதை இது பிறப்பிக்கணும்னு சொன்னாங்க பாருங்கள். சார்லி சாப்ளினை பற்றி சொல்லுவாங்க. அவர் ஊமை படங்களில் தான் நடித்தார், ஆனால் எல்லோரும் அதை பற்றி பேசிக்கொண்டே சென்றார்கள் அப்படின்னாங்க. அது கேட்கவே அருமையாக இருக்குது. அது மாதிரி அவருடைய கவிதைகளை சொல்கிற போது இந்த செல்ஃபி எடுத்துக்கொண்டது மரம்ங்கிற அந்த கவிதை இருக்குது பாருங்க, அதை தலைப்பாக வச்சுருக்காரு. ரொம்ப பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் வரைன்னா, செடியில் இலையின் நுனியில் வழியும் மழையில் மழைத்துளியில் செல்ஃபி எடுத்துக்கொண்டது மரம். இது நல்லா, அது ஒரு ஓசையே நல்லா இருக்கு பாருங்கள். இலையின் நுனியில் வழியும் மழைத்துளியில் செல்ஃபி எடுத்துக்கொண்டது மரம். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் இவர் சொன்னார்ல, இப்போ தாஜ்மஹாலை பார்த்தா ஆளுக்கு ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தில் வச்சுருந்தாங்க. தாஜ்மஹாலை பார்த்துக்க 2 பட்டிக்காட்டான் பார்க்குறான். இது என்னான்னு ஒருத்தன் கேட்குறான். இது வந்து இப்படி மும்தாஜுக்காக அவர் ஷாஜஹான் கட்டினதுன்னு. அது என்ன விவரம் தெரியாத ஆளாக இருக்கான், அவன் தங்கச்சியை கட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. அந்த அவங்க இறந்து போனாங்கன்னா அவன் தங்கச்சியை தானே கட்டுவாங்க, இவர் ஏன் தாஜ்மஹால் கட்டினார்? ஏன்னா அவன் கிராமத்து வாழ், அதனால் அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு யோசனை தோணும். இதில் இந்த கவிதையை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திருக்குறளில் குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், இந்த திருக்குறளில் 3 லகரமும் வரும். 3 லகரம் வரக்கூடிய திருக்குறள். அன்றைக்கு கூட பிருந்தாசாரதியினுடைய அந்த கவிதையில் நான் சொன்னேன். இதே மாதிரி இந்த கவிதையில் பார்த்திங்கன்னா, இலையின் நுனியில் வழியும் மழைத்துளியில் செல்ஃபி எடுத்துக்கொண்டது, இந்த ஆங்கில வார்த்தை இருக்கட்டும். இதில் 3 லகரமும் இருக்குது. அப்புறமேல உட்கார்ந்து பார்த்துக்குங்க, அப்படியான்னு கேட்டுக்குங்க. இல்லைன்னா அவருக்கே தெரியாமல் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா எப்போவுமே கவிஞர்களை தாண்டி நம்ம பேசலாம் தாராளமாக. கண்ணதாசன் வந்து ஒரு தடவை சொன்னாங்களாம், என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவைன்னு ஒரு பாட்டு காதலிக்க நேரமில் வந்துச்சு. ஒருத்தர் ஒடியாந்து கண்ணதாசனுக்கு மாலை போட்டிருக்காரு. என்னான்னு கேட்டாராம். இந்த மாதிரி இலக்கணமாக எவனுமே எழுதுனதில்லைன்னு இருக்கார் அவர் வந்தவர். என்ன எழுதலை, நான் இலக்கணம் எழுதிவிட்டு, அது காதல் பாட்டில் இல்லை. என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால், பார்வையில் இருக்கிற இடைநரகரமாகிய ராவண்ணா மெலிந்தால் கெட்டுப்போனால் பார்வை பாவையாக மாறும் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்றாராம். கண்ணாசை எந்திரிச்சு கும்பிட்டாராம். நான் சத்தியமாக யோசிக்கலையா அப்படின்னு இருக்காரு. ஆனாலும் அது பொருள் தரும், அதான் உண்மை. அது உண்மையும் கூட. பார்வை பாவையாக மாறுன கெட்டு போகிறதுனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு எழுத்து இல்லாமல் போயிடுது. இப்போ மரம் ப்ளஸ் வீடு சீக்குவல் டு மர வீடு, அவ்வளோதான். இன்னும் எங்கே போச்சுன்னு தெரியாது. இதுதான் கெடுதல்னு அர்த்தம். இதைத்தான் நாங்கள் ஒரு செமஸ்டர் நடத்துவோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லிவிட்டேன் நான். இல்லை, சுலபமான விஷயமே இதுதான். அதாவது ஒரு செய்தியை விளங்க வைக்கிறது யாரை பொறுத்துன்னா, வாங்கி கொள்கிறவங்கள பொறுத்து விளங்க வைக்கலாம். இப்போ இதே நடத்துகிறப்ப குப்புறப்படுத்துன்னு என்ன செய்வீங்க? ஒன்றும் நடக்காது. கவிதைகளை கேட்குற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அவர் வந்து
மின்னஞ்சலில் அனுப்பின உடனே என்ன ஒரு ஆர்வம், அந்த கையில் வச்சு பார்த்துக்கிட்டே வர்றப்ப படம் அவர் ஸ்ரீதர் போயிட்டாரா இருக்காருன்னு தெரியல, இங்கிட்டு வாங்க, அவருக்கு முதல்ல ஒரு கைதுங்க. உண்மையிலே நம்மளை எல்லாரும் மாதிரி உள்வாங்கினவர் அவர் தான். அந்த மரத்தை நிறமும் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதையும் படத்தை பார்த்தோடனே கவிதையை படிக்கணும், கவிதையை பார்த்தோடனே படம் பார்க்கணும். அது படம் பார்த்து கதை சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி அந்த கவிதைகளுக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டம் கொடுத்துருந்தார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த கவிதைகளை பற்றி இன்னும் நிறைய பேசுவாங்க, நேரம் இருந்தால் நடுவில் பேசுவேன், அப்படி வச்சுக்கிடுவோம். இந்த ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம், இந்த ஊடால ஒருத்தர் பேசினாரே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம்.